ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கோட டேர்ம் 1 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வரலாறில் 4 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன, செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, தேர்ட் லெசன் சிந்துவெளி நாகரிகம், ஃபோர்த் லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். புவியியலில் 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், செகண்ட் லெசன் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். குடிமையியலில் 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம், செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல். வரலாறில் ஃபர்ஸ்ட் லெசன் வரலாறு என்றால் என்ன, இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. தனது உணவை சேகரித்துக்காக பழங்கால மனிதன் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ வணிகம், ஆப்ஷன் ஆ வேட்டையாடுதல், ஆப்ஷன் இ ஓவியம் வரைதல், ஆப்ஷன் இ விலங்குகளை வளர்த்தல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேட்டையாடுதல். ரோமன் லெட்டர் 2 கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். வேட்டையாட செல்லும்போது பழைய கற்கால மனிதர்கள் நாய்களை கூட கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. வேட்டையாட செல்லும்போது குகைகளை தங்கியிருக்கும்போது வேறு விலங்கு வருதா அப்படிங்கிறத நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணமும் தவறு. நான் உங்களுக்கு ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். கூற்று சரி. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்றுக்கான காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின், பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டு அவர்களோடது வாழ்க்கை முறையை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்காக எங்கு பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ அருங்காட்சியகங்கள், ஆப்ஷன் ஆ புதைபொருள் படிமங்கள், ஆப்ஷன் இ கற்கருவிகள், ஆப்ஷன் இ எலும்புகள். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ அருங்காட்சியகங்கள். தேர்ட் கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ பழைய கற்காலம், அதற்கு நேராக கற்கருவிகள். ஆப்ஷன் ஆ பாறை ஓவியங்கள், அதற்கு நேராக குகை சுவர்கள். ஆப்ஷன் இ செப்பு தகடுகள், அதற்கு நேராக ஒரு வரலாற்று ஆதாரம். ஆப்ஷன் இ பூனைகள், அதற்கு நேராக முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஃபோர்த் கொஸ்டின், மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி.
ஆப்ஷன் ஆ பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. பாறைகளிலும் குகைகளிலும் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. ஓவியங்கள் வந்து வேட்டையாடுதலை குறிப்பதற்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் வந்து பல வண்ணங்களில் வரையப்பட்டிருந்தனன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் வந்து ஒரே வண்ணத்தில் தான் வரையப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த இணை தவறானது. ரோமன் லெட்டர் 3 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஸ். எந்த இடங்களில் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்தார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் குகைகள். செகண்ட் கொஸ்டின் வரலாற்றின் தந்தை டேஸ். வரலாற்றின் தந்தை யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஹெரோடோடஸ். வரலாற்றின் தந்தை ஹெரோடோடஸ். தேர்ட் கொஸ்டின் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு டேஸ். முதல்ல பழைய கற்கால மனிதன் எந்த விலங்கை பழக்கினார்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் நாய். ஃபோர்த் கொஸ்டின் கல்வெட்டுக்கள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். எந்த ஆதாரங்களை கல்வெட்டுக்கள்னு கூறுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தொல்பொருள். கல்வெட்டுக்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின் அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. எத்தனை ஆரக்கால்கள் அசோக சக்கரத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் 24. ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கங்கிற ஊரில் பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் கிடைத்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. தொல்லியல் துறையினரால் பழங்கால மனிதர்களின் பொருட்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. புத்த சமயம் அசோகர் காலத்தில் நாடு முழுவதும் பரவியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 5 பொறுத்துக. ஆ பாறை ஓவியங்கள் அதற்கு நேராக செப்பு தகடுகள். ஆ எழுதப்பட்ட பதிவுகள் அதற்கு நேராக மிகவும் புகழ்பெற்ற அரசர். இ அசோகர் அதற்கு நேராக தேவாரம். இ மத சார்புள்ள இலக்கியம் அதற்கு நேராக வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் பாறை ஓவியங்கள்னால் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்புத்தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதசார்புள்ள இலக்கியம் தேவாரம். ரோமன் லெட்டர் 6 ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் 2 கூறு. ஏதாவது ஒரு 2 பயன்கள் நாட்குறிப்பு எழுதுவதற்கு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மக்களின் வாழ்க்கை முறையையும் அவர்களது செயல்பாடுகளையும் அறிய முடிகிறது. மக்களோட வாழ்க்கை முறை செயல்பாடு என்னங்கிறத அறியறதுக்காக நாட்குறிப்பு எழுதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? அதாவது முந்தைய கால மக்களின் வரலாற்றில் வாழ்க்கை முறையை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் மூலம். அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் மூலம் அவர்களோட வாழ்க்கை முறையை நாம் அறிந்து கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், கல்வெட்டுக்கள் ஒரு எழுதப்பட்ட வரலாற்று சான்றா? கல்வெட்டுக்களுங்கிறது எழுதப்பட்ட வரலாற்று சான்றான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆம், எழுதப்பட்ட வரலாற்று சான்று. ஃபோர்த் கொஸ்டின், வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன? வரலாற்றோட தொடக்க காலம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வரலாற்று ஆவணங்கள் இல்லாத காலம் வரலாற்றின் தொடக்க காலம். வரலாற்றின் தொடக்க காலம்னா வரலாற்று ஆவணங்கள் இல்லாத காலம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுது. ஏதாவது ஒரு காப்பியத்தோட பேர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மகாபாரதம். செகண்ட் லெசன், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை டேஸ். பரிணாமத்தோட வழிமுறை எப்படியானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ நேரடியானது, ஆப்ஷன் ஆ மறைமுகமானது, ஆப்ஷன் இ படிப்படியானது, ஆப்ஷன் இ விரைவானது. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ நேரடியானது. செகண்ட் கொஸ்டின், தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. எந்த கண்டத்தில் தான்சானியாங்கிற இடம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ ஆசியா, ஆப்ஷன் ஆ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் இ அமெரிக்கா, ஆப்ஷன் இ ஐரோப்பா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆப்பிரிக்கா. ரோமன் லெட்டர் 2 கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. உலகத்தில் வேற ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிற மனிதர்களோட உடலமைப்பிலும் அவர்களோட நிறத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ கூற்று சரி. ஆப்ஷன் ஆ கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது. ஆப்ஷன் இ கூற்றும் காரணமும் சரி ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல. ஆப்ஷன் இ கூற்றும் காரணமும் தவறானவை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்றும் காரணமும் சரி, ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல. கூற்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கூற்று சரி. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. கூற்றுக்கான காரணம் அல்ல. ரோமன் லெட்டர் 3 தவறான இணையை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆ ஆஸ்ட்ரலோபிதிகஸ், அதற்கு நேராக இரு கால்களால் நடப்பது. ஆப்ஷன் ஆ ஹோமோ ஹபிலிஸ், அதற்கு நேராக நிமிர்ந்து நின்ற மனிதன். ஆப்ஷன் இ ஹோமோ எரக்டஸ், அதற்கு நேராக சிந்திக்கும் மனிதன். ஆப்ஷன் இ ஹோமோ சேப்பியன்ஸ், அதற்கு நேராக முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ இ இ ஹோமோ ஹபிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன், ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன், ஹோமோ சேப்பியன்ஸ் முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது. இந்த மூன்றுமே தவறான இணை. ரோமன் லெட்டர் 4 கோடிட்ட இடங்களை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யாருடைய உலகின் பார்வைக்கு தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மானிட இயலாளர்கள். செகண்ட் கொஸ்டின், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எந்த மாதிரியான வாழ்க்கையை நம் முன்னோர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் நாடோடி. தேர்ட் கொஸ்டின், பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். எந்தெந்த தொழில்கள் பழங்கால மனிதர்களின் முதன்மை தொழில்கள்னு கூறுகிறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. எந்த நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஏர்கலப்பை. ஃபிஃப்த் கொஸ்டின், பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த இடத்தில் பாறை ஓவியங்கள் காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பொறிவரை கரிக்கையூர். ரோமன் லெட்டர் 5 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். மானுடவியல் துறை நாணயங்களை ஆராய்வதற்கான துறைன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தவறு. செகண்ட் கொஸ்டின், ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. நெருப்பு குறித்த அறிவு ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின், மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் ஆகும்.
சக்கரங்கிறது மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. கொஸ்டின் நம்பர் 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. ஆடு தான் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தவறு. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய், ஆடு கிடையாது. ரோமன் லெட்டர் 6. ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? எந்த முறையை பயன்படுத்தி அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய முடிகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ரேடியோ கார்பன் முறை. செகண்ட் கொஸ்டின், தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? எதையெல்லாம் தொடக்க கால மனிதர்கள் அணிந்தார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் இலைகள், தோல், மரப்பட்டை. தேர்ட் கொஸ்டின், தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் குகைகள். ஃபோர்த் கொஸ்டின், நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? எந்த விலங்கு நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் காளை. ஃபிஃப்த் கொஸ்டின், மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? ஒரே இடத்துல குடியேறி வாழ மனிதர்கள் எப்போது ஆரம்பித்தார்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வேளாண்மையை அறிந்த பின்னர். தேர்ட் லெசன், சிந்துவெளி நாகரிகம். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? எந்த உலோகங்களை பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்தனர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஆப்ஷன் 2 செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம். ஆப்ஷன் 3 செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி. ஆப்ஷன் 4 செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செகண்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? எந்த காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பழைய கற்காலம். ஆப்ஷன் 2 இடைக்கற்காலம். ஆப்ஷன் 3 புதிய கற்காலம். ஆப்ஷன் 4 உலோக காலம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 உலோக காலம். தேர்ட் கொஸ்டின், ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? நாகரீக தொட்டில்கள்னு ஆற்றங்கரைகள் ஏன் அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 மண் மிகவும் வளமானதால். ஆப்ஷன் 2 சீரான காலநிலை நிலவுவதால். ஆப்ஷன் 3 போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால். ஆப்ஷன் 4 பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ரோமன் லெட்டர் 2 கூற்றை காரணத்தோடு பொருத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். ஹரப்பா நாகரிகத்தை நகர நாகரிகம்னு கூறுறாங்க. காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் 2 கூற்று தவறு காரணம் சரி. ஆப்ஷன் 3 கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் 4 கூற்றும் காரணமும் தவறு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கூற்று சரி. காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றுக்கான காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின் கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இரும்போட பயன் ஹரப்பா மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் 2 கூற்று தவறானது காரணம் சரி. ஆப்ஷன் 3 கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது. ஆப்ஷன் 4 கூற்று மற்றும் காரணம் தவறானவை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்ததுங்கிறது சரி. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றுக்கான காரணம் தவறு. தேர்ட் கொஸ்டின் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. பொறியியல் திறன் ஹரப்பா மக்களுக்கு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. அதாவது கடலோட அலைகளும் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பிறகு தான் கப்பல் கட்டும் தளத்தையே கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் 2 கூற்று தவறானது காரணம் சரியானது. ஆப்ஷன் 3 கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது. ஆப்ஷன் 4 கூற்று மற்றும் காரணம் தவறானவை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கதுங்கிறது சரி. காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றுக்கான காரணமும் சரி. ஃபோர்த் கொஸ்டின் கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. சுட்ட செங்கற்களால் தான் வீடுகள் கட்டப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3 கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இரும்பினால் தான் கருவிகள் செய்யப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4 பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பெருங்குளம் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக பூசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டனங்கிறது சரியானவை. ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்காணும் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. தெருக்களின் வடிவமைப்பு செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை தான் நகரங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 2 ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. அதாவது விரிவான நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் 3 தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. ஹரப்பா நகரங்களின் முக்கியமான பகுதி தானிய களஞ்சியம் சொல்லியிருக்காங்க. 4th மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 and 2, செகண்ட் ஆப்ஷன் 1 and 3, தேர்ட் ஆப்ஷன் 2 and 3, ஃபோர்த் ஆப்ஷன் அனைத்தும் சரி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. 6th கொஸ்டின் பொருந்தாததை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆன்சர் குதிரைகள். 7th கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் 1 ASI, அதற்கு நேராக ஜான் மார்ஷல். ஆப்ஷன் 2 கோட்டை, அதற்கு நேராக தானிய களஞ்சியம். ஆப்ஷன் 3 லோத்தல், அதற்கு நேராக கப்பல் கட்டும் தளம். ஆப்ஷன் 4 ஹரப்பா நாகரிகம், அதற்கு நேராக காவிரி ஆறு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஹரப்பா நாகரிகம், காவிரியாறு. இது தவறான இணை. ரோமன் லெட்டர் 3 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மிக பழமையான நாகரிகம். நாகரிகத்திலேயே மிக பழமையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சுமேரியா, மெசபொட்டாமிய நாகரிகம். செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவியாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. எந்த நில அளவியாளர் உதவியுடன் இந்தியாவின் தொல்லியல் துறை தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். தேர்ட் கொஸ்டின் டேஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. எந்த தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தானிய களஞ்சியங்கள். ஃபோர்த் கொஸ்டின் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள். எதைய குழுக்களாக சேர்ந்து மக்கள் உருவாக்கிறார்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சமூகத்தை. ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் மெஹர்கர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டோட கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தானிய களஞ்சியம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது.
சீனர்களால் தான் முதல் எழுத்து வடிவு உருவாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தவறு. ரோமன் லெட்டர் 5 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மொகஞ்சதாரோ, அதற்கு நேராக மேடான பகுதி. செகண்ட் ஒன் வெண்கலம், அதற்கு நேராக சிவப்பு மணிக்கல். தேர்ட் ஒன் கோட்டை, அதற்கு நேராக உலோக கலவை. ஃபோர்த் ஒன் கார்னிலியன், அதற்கு நேராக இறந்தோர் மேடு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மொகஞ்சதாரோ, இறந்தோர் மேடு, வெண்கலம், உலோக கலவை, கோட்டை, மேடான பகுதி, கார்னிலியன், சிவப்பு மணிக்கல். ஃபோர்த் லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம். நாகரிகத்தின் நகரம் எத்தனை 6500 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் ஆ ஈராக், ஆப்ஷன் ஆ சிந்துவெளி, ஆப்ஷன் இ தமிழகம், ஆப்ஷன் இ தொண்டமண்டலம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஈராக். செகண்ட் கொஸ்டின் இவற்றுள் எது தமிழக நகரம்? தமிழக நகரம்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ ஈராக், ஆப்ஷன் ஆ ஹரப்பா, ஆப்ஷன் இ மொகஞ்சதாரோ, ஆப்ஷன் இ காஞ்சிபுரம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ காஞ்சிபுரம். தேர்ட் கொஸ்டின் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். எந்த நகரம் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பூம்புகார், ஆப்ஷன் ஆ மதுரை, ஆப்ஷன் இ கொட்கை, ஆப்ஷன் இ காஞ்சிபுரம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ மதுரை. ஃபோர்த் கொஸ்டின் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. நீர் மேலாண்மையை விளக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ கல்லணை, ஆப்ஷன் ஆ காஞ்சிபுர ஏரிகள், ஆப்ஷன் இ பராக்கிரம பாண்டியன் ஏரி, ஆப்ஷன் இ காவிரியாறு. இவற்றில் ஆ மட்டும் சரி. ஆப்ஷன் ஆ மட்டும் சரி, ஆப்ஷன் இ மட்டும் சரி, ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ சரி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கல்லணை. ஃபிஃப்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரமல்ல? எந்த நகரம் தொன்மையான நகரமல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ மதுரை, ஆப்ஷன் ஆ காஞ்சிபுரம், ஆப்ஷன் இ பூம்புகார், ஆப்ஷன் இ சென்னை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ சென்னை. சிக்ஸ்த் கொஸ்டின் கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். எந்த நகரம் கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ மதுரை, ஆப்ஷன் ஆ காஞ்சிபுரம், ஆப்ஷன் இ பூம்புகார், ஆப்ஷன் இ ஹரப்பா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ மதுரை.
ரோமன் லெட்டர் 2 கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. அண்டை நாடுகளுக்கு பூம்புகார் நகரத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. அண்டை நாடுகளுடைய வணிகம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததுனால சிறப்புற்றிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஆ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் இ கூற்று தவறு, காரணம் தவறு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. கூற்று சரி. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்றுக்கான காரணமும் சரி. செகண்ட் கொஸ்டின். ஆ திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு. ஆ இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான்சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். யுவான்சுவாங் காஞ்சிபுரத்தை இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இ நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். காளிதாசர் காஞ்சிபுரத்தை நகரங்களுள் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஆ மட்டும் சரி. ஆப்ஷன் ஆ மட்டும் சரி. ஆப்ஷன் இ மட்டும் சரி. ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஆ நாலங்காடி என்பது இரவு நேரக்கடை. இரவு நேரக்கடையை நாலங்காடின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ அல்லங்காடி என்பது பகல் நேரக்கடை. பகல் நேரக்கடைனா அல்லங்காடின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். பூம்புகாரில் தான் ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ கொட்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. முத்து ஏற்றுமதி கொட்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கொட்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின். தவறான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஆ மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டார். மதுரையை பற்றி மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ யுவான்சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு யுவான்சுவாங் வந்தார்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் தான் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டினப்பாலையில் ஈராக் நகரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் என்பது தவறான தொடர். ஃபிஃப்த் கொஸ்டின். சரியான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஆ கூடல் நகர் அதற்கு நேராக பூம்புகார். ஆப்ஷன் ஆ தூங்கா நகரம் அதற்கு நேராக ஹரப்பா.
ஆப்ஷன் இ கல்வி நகரம், அதற்கு நேராக மதுரை. ஆப்ஷன் இ கோயில் நகரம், அதற்கு நேராக காஞ்சிபுரம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கோயில் நகரம், அதற்கு நேராக காஞ்சிபுரம். இதுதான் சரியான இணை. 6th கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஆ வடமலை, அதற்கு நேராக தங்கம். ஆப்ஷன் ஆ மேற்குமலை, அதற்கு நேராக சந்தனம். ஆப்ஷன் இ தென்கடல், அதற்கு நேராக முத்து. ஆப்ஷன் இ கீழ்கடல், அதற்கு நேராக அகில். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கீழ்கடல், அதற்கு நேராக அகில்ங்கிறது தவறான இணை. ரோமன் லெட்டர் 3 கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் டேஸ். யார் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். செகண்ட் கொஸ்டின் கோயில் நகரம் என அழைக்கப்படுவது டேஸ். எந்த நகரம் கோயில் நகரம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் காஞ்சி. தேர்ட் கொஸ்டின் மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் டேஸ். மாசாத்துவன் அப்படின்னு பொருள் எது தருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பெருவணிகர். ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. பண்பாட்டு பரிமாற்றம் பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக தான் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். இரவு நேரங்களில் பெண்கள் மதுரையில் உள்ள அல்லங்காடியில் பொருட்கள் வாங்கி சென்றனர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. எண்ணற்ற குடைவரை கோயில்கள் பல்லவர்கள் காலத்தில் தான் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் போதிதர்மர்னு சொல்லியிருக்காருங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சரி. ரோமன் லெட்டர் 5 ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏற்றுமதி என்றால் என்ன. ஏற்றுமதினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வெளிநாடுகளுடன் செய்யப்படும் வர்த்தகமே ஏற்றுமதியாகும். வேற ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது தான் ஏற்றுமதின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் மற்றும் சங்க பாடல் நூலை கூறு. இந்த பாடத்தில் என்ன காப்பியம் என்ன சங்க பாடல் நூல் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை. தேர்ட் கொஸ்டின் தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் எது.
தொன்மையான நகரம்னு தொண்டை நாட்டில் எதை சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் காஞ்சி. 4th கொஸ்டின், கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள ஏதேனும் ஒரு வேறுபாட்டை கூறு. கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் கிராமம் எண்ணிக்கை குறைந்த வீடுகள் மற்றும் அளவான மக்கட்தொகை. நகரம் பெரிய வசதியான வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளோடு நெருக்கமான மக்கட்தொகை. கிராமம்னா குறைவான வீடுகளும் அளவான மக்கட்தொகையும் தான் இருக்கும். அதே நகரம்னா பெரிய வசதியான வீடுகளும் அதிக நெருக்கமான மக்கட்தொகையும் இருக்கும். இதுதான் கிராமத்துக்கும் நகரத்துக்குள்ள வித்தியாசம். 5th கொஸ்டின், லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் எது? எந்த நாகரிகம் லோத்தல் நகரத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகம். 6th கொஸ்டின், உலகின் தொன்மையான நாகரிகம் எது? எந்த நாகரிகம் உலகத்திலேயே தொன்மையானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் மெசபோடோமியா நாகரிகம், சுமேரியா. புவியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஸ். எந்த நிகழ்வு பேரண்டம் உருவாக காரணமாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பெரும் வெடிப்பு. செகண்ட் கொஸ்டின், இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஸ் ஆகும். எந்த அளவு இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஒளியாண்டு. தேர்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தின் மையம் டேஸ். சூரிய குடும்பத்தோட மையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சூரியன். ஃபோர்த் கொஸ்டின், கோள் என்ற வார்த்தையின் பொருள். கோள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சுற்றி வருபவர். 5th கொஸ்டின், அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் டேஸ். எந்த கோள் அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வியாழன். 6th கொஸ்டின், நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் டேஸ். எந்த விண்கலம் முதல்ல நிலவிற்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சந்திராயன் 1 2008. 7th கொஸ்டின், புவியின் சாய்வு கோணம் டேஸ். புவியோட சாய்வு கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் 23 டிகிரி. 8th கொஸ்டின், நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஸ் மற்றும் டேஸ். எந்தெந்த நாட்களை
நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. 9th கொஸ்டின், சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஸில் காணப்படும். புவி சூரியனுக்கு சூரிய அண்மை நிகழ்வின் போது எப்படி காணப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மிக அருகில். 10th கொஸ்டின், புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர். ஒளிப்படக்கூடிய பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் புவியின் மேற்பரப்பின் மீது பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஒளிர்வு வட்டம். ரோமன் லெட்டர் 2 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். தன்னோட அச்சில் புவி சுழல்வதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ சுற்றுதல், ஆப்ஷன் ஆ பருவ காலங்கள், ஆப்ஷன் இ சுழல்தல், ஆப்ஷன் இ ஓட்டம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ சுழல்தல். செகண்ட் கொஸ்டின், மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். செங்குத்தாக மகர ரேகையில் சூரிய கதிர்கள் விழுகின்ற நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரி, ஆப்ஷன் ஆ மார்ச் 21, ஆப்ஷன் ஆ ஜூன் 21, ஆப்ஷன் இ செப்டம்பர் 23, ஆப்ஷன் இ டிசம்பர் 22. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜூன் 21. தேர்ட் கொஸ்டின், சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். எந்த விண்மீன் திரள் மண்டலம் சூரிய குடும்பத்தில் அடங்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ ஆன்டிரோமெடா, ஆப்ஷன் ஆ மெகலனிக் லேவுட், ஆப்ஷன் இ பால்வெளி, ஆப்ஷன் இ ஸ்டார்பர்ஸ்ட். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ பால்வெளி. ஃபோர்த் கொஸ்டின், மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள். எந்த விண்பொருளை மனிதன் தன் காலடியை பதித்துள்ளான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ செவ்வாய், ஆப்ஷன் ஆ சந்திரன், ஆப்ஷன் இ புதன், ஆப்ஷன் இ வெள்ளி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ சந்திரன். ஃபிஃப்த் கொஸ்டின், எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். தண்ணீரில் மிதக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ வியாழன், ஆப்ஷன் ஆ சனி, ஆப்ஷன் இ யுரேனஸ், ஆப்ஷன் இ நெப்டியூன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ சனி. ரோமன் லெட்டர் 3 பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வெள்ளி. செகண்ட் கொஸ்டின், சீரியஸ், ஆன்டிரோமெடா, பால்வெளி, மெகலனிக் லேவுட். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர்
சிரியஸ். தேர்ட் கொஸ்டின் ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், ஐயோ. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஐயோ. ஃபோர்த் கொஸ்டின் வால் விண்மீன், சிறுகோள், விண்வீழ்கள், குருளைக்கோள்கள். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சிறுகோள். ஃபிஃப்த் கொஸ்டின் தரை ஊர்தி, சுற்றுக்கலம், வானூர்தி, விண்கலம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தரை ஊர்தி. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வெப்பமான கோள், அதற்கு நேராக செவ்வாய். செகண்ட் ஒன் வளையம் உள்ள கோள், அதற்கு நேராக நெப்டியூன். தேர்ட் ஒன் செந்நிற கோள், அதற்கு நேராக வெள்ளி. ஃபோர்த் ஒன் உருளும் கோள், அதற்கு நேராக சனி. ஃபிஃப்த் ஒன் குளிர்ந்த கோள், அதற்கு நேராக யுரேனஸ். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வெப்பமான கோள்னா வெள்ளி, வளையம் உள்ள கோள் சனி, செந்நிற கோள் செவ்வாய், உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது. கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருவது வெள்ளிக்கோள்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். சூரிய கதிர் ஜூன் 21ஆம் நாளன்று கடகரேகையில் செங்குத்தாக விழும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு. வளையங்கள் செவ்வாய்க்கோளுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக. ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2, ஆப்ஷன் ஆ 2 மற்றும் 3, ஆப்ஷன் இ 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் இ 2 மட்டும். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2. செகண்ட் ஒன் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. நீர்க்கோளம்னு புவியை அழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. காலங்கள் ஏற்படுவதற்கு புவி தன் அச்சில் சுழல்வதால் சொல்லியிருக்காங்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஆ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் இ 2 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் இ 2 கூற்றுகளும் தவறு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறதுங்கிறது சரி, புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றனங்கிறது தவறு. ரோமன் லெட்டர் 6 பெயரிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விண்மீன்களின் தொகுப்பு டேஸ். விண்மீன்களின் தொகுப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் விண்மீன் திரள் மண்டலம். செகண்ட் கொஸ்டின் சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம். எந்த திரள் மண்டலம்
சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆண்ட்ரோமெடா மெகலனிங். தேர்ட் கொஸ்டின், பிரகாசமான கோள் டேஸ். எந்த கோள் பிரகாசமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வியாழன். ஃபோர்த் கொஸ்டின், உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் டேஸ். எந்த கோளத்தில் உயிரினங்கள் உள்ளடக்கியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பூமி. ஃபிஃப்த் கொஸ்டின், 366 நாட்களை உடைய ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் 366 நாட்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் லீப் ஆண்டு. செகண்ட் லெசன், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிக சிறிய பெருங்கடல். எந்த பெருங்கடல் மிக சிறியதாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பசிபிக் பெருங்கடல், ஆப்ஷன் ஆ இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் இ அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் இ ஆர்க்டிக் பெருங்கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ ஆர்க்டிக் பெருங்கடல். செகண்ட் கொஸ்டின், மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. எது மலாக்கா நீர்ச்சந்தியை இணைக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் ஆ பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென் பெருங்கடல், ஆப்ஷன் இ பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் இ பசிபிக் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். தேர்ட் ஒன் கொஸ்டின், அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். எந்த பெருங்கடலில் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பசிபிக் பெருங்கடல், ஆப்ஷன் ஆ அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் இ இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் இ ஆர்க்டிக் பெருங்கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ அட்லாண்டிக் பெருங்கடல். ஃபோர்த் கொஸ்டின், உறைந்த கண்டம். எந்த கண்டம் உறைந்த கண்டமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ வட அமெரிக்கா, ஆப்ஷன் ஆ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் இ அண்டார்டிகா, ஆப்ஷன் இ ஆசியா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ அண்டார்டிகா. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கண்டம் டேஸ். எந்த கண்டம் உலகத்திலேயே மிகப்பெரியதாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆசியா. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி டேஸ். எந்த பீடபூமி கனிம வளம் நிறைந்த பீடபூமியாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் சோட்டா நாக்பூர். தேர்ட் கொஸ்டின், பெருங்கடல்களில் மிகப்பெரியது டேஸ். எது பெருங்கடலிலேயே மிகப்பெரியதாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். 4th கொஸ்டின், டெல்டா டேஸ் நிலை நிலத்தோற்றம். டெல்டாங்கிறது எந்த நிலை நிலத்தோற்றம்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் 3ஆம் நிலை நிலத்தோற்றம். 5th கொஸ்டின், தீவு கண்டம் என அழைக்கப்படுவது டேஸ். எதையே தீவு கண்டம் என அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆஸ்திரேலியா. ரோமன் லெட்டர் 3 பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் இலங்கை. செகண்ட் கொஸ்டின், ஆர்க்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மத்திய தரைக்கடல். தேர்ட் கொஸ்டின், பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பள்ளத்தாக்கு. ஃபோர்த் கொஸ்டின், வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீனா கடல், தாஸ்மானியா கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் வங்காள விரிகுடா. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆண்டிஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் எவரெஸ்ட். ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், தென் சாண்ட்விச் அகழி, அதற்கு நேராக அட்லாண்டிக் பெருங்கடல். செகண்ட் ஒன், மில்வாக்கி அகழி, அதற்கு நேராக தென் பெருங்கடல். தேர்ட் ஒன், மரியானா அகழி, அதற்கு நேராக இந்திய பெருங்கடல். ஃபோர்த் ஒன், யுரேனியன் படுகை, அதற்கு நேராக பசிபிக் பெருங்கடல். ஃபிஃப்த் ஒன், ஜாவா அகழி, அதற்கு நேராக ஆர்க்டிக் பெருங்கடல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தென் சாண்ட்விச் அகழி அப்படின்னா தென் பெருங்கடல். மில்வாக்கி அகழி அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா அகழி அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். யுரேசியன் படுகை அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல். ஜாவா அகழின்னா இந்திய பெருங்கடல். ரோமன் லெட்டர் 6ல் ஃபர்ஸ்ட் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. 1, சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆறுகளால் தான் சமவெளிகள் தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகழி. சாண்ட்விச் அகழி தான் இந்திய பெருங்கடலோட அகலமான பகுதின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். வன் சரிவை கொண்டிருப்பது பீடபூமிகள்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக. ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 3, ஆப்ஷன் ஆ 2 மற்றும் 3, ஆப்ஷன் இ 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் இ 2 மட்டும். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 3. செகண்ட் ஒன், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள்னு மலைகளை சொல்கிறாங்க. கூற்று 2, மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழி. மரியானா அகழி தான் மிகவும் ஆழமான அகழின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஆ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் இ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் இ 2 கூற்றுகளும் தவறு.
ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ 2 கூற்றுகளும் சரி. மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகுங்கிறது சரி. மிகவும் ஆழமான அகழி மரியானா அகழிங்கிறதும் சரி. ரோமன் லெட்டர் 6 ஒரு வார்த்தையில் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் உயரமான பீடபூமி எது? உலகத்திலேயே உயரமான பீடபூமி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் திபெத்திய பீடபூமி. செகண்ட் கொஸ்டின், 2ஆம் நிலை நிலத்தோற்றம் எவை? எது 2ஆம் நிலை நிலத்தோற்றம்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் மலைகள். தேர்ட் கொஸ்டின், ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் எது? எந்த பெருங்கடல் ஒரு நாட்டோட பெயரையே கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் இந்திய பெருங்கடல். ஃபோர்த் கொஸ்டின், அரபிக்கடலில் உள்ள தீவுகள் யாவை? எந்த தீவுகள் அரபிக்கடலில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் லட்சத்தீவுகள். ஃபிஃப்த் கொஸ்டின், கடலில் உள்ள ஆழமான பகுதி யாது? மிகவும் ஆழமான பகுதி கடலில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ட்ரென்ச். குடிமியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 27, 9, ஆப்ஷன் ஆ 29, 7, ஆப்ஷன் இ 28, 7, ஆப்ஷன் இ 28, 9. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ 29, 7. 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. செகண்ட் கொஸ்டின், இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவை என்னன்னு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ கண்டம், ஆப்ஷன் ஆ துணைக்கண்டம், ஆப்ஷன் இ தீவு, ஆப்ஷன் இ இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ துணைக்கண்டம். தேர்ட் கொஸ்டின், மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலத்தில் மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மௌசின்ராம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ மணிப்பூர், ஆப்ஷன் ஆ சிக்கிம், ஆப்ஷன் இ நாகாலாந்து, ஆப்ஷன் இ மேகாலயா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ மேகாலயா. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? இந்தியாவில் நடைமுறையில் இல்லாத மதம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ சீக்கிய மதம், ஆப்ஷன் ஆ இஸ்லாமிய மதம், ஆப்ஷன் இ ஜொராஸ்ட்ரிய மதம், ஆப்ஷன் இ கன்ஃபூசிய மதம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கன்ஃபூசிய மதம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. எத்தனை அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 25, ஆப்ஷன் ஆ 23, ஆப்ஷன் இ 22, ஆப்ஷன் இ 26. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் இ 22. 6th கொஸ்டின் டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ கேரளா, ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு, ஆப்ஷன் இ பஞ்சாப், ஆப்ஷன் இ கர்நாடகா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கேரளா. 7th கொஸ்டின் மோகினியாட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆகும். எந்த மாநிலத்திலோட செவ்வியல் நடனம் மோகினியாட்டம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ கேரளா, ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு, ஆப்ஷன் இ மணிப்பூர், ஆப்ஷன் இ கர்நாடகா. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கேரளா. 8th கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலை எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ ராஜாஜி, ஆப்ஷன் ஆ வஉசி, ஆப்ஷன் இ நேதாஜி, ஆப்ஷன் இ ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ ஜவஹர்லால் நேரு. 9th கொஸ்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் டேஸ். யார் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் ஆ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் இ அம்பேத்கர், ஆப்ஷன் இ ராஜாஜி. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜவஹர்லால் நேரு. 10th கொஸ்டின் வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இந்தியாவை வி.ஏ. ஸ்மித் என்னவென்று அழைத்தார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பெரிய ஜனநாயகம், ஆப்ஷன் ஆ தனித்துவமான பன்முகத்தன்மை கொண்ட நிலம், ஆப்ஷன் இ இனங்களின் அருங்காட்சியகம், ஆப்ஷன் இ மதசார்பற்ற நாடு. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ இனங்களின் அருங்காட்சியகம். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஒரு பகுதியோட நடவடிக்கைகளை அந்த பகுதியில் உள்ள நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பொருளாதார. செகண்ட் கொஸ்டின் மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. எந்த மாநிலத்தில் மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ராஜஸ்தான். தேர்ட் கொஸ்டின் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் 2004. ஃபோர்த் கொஸ்டின் பிஹு திருவிழா டேஸ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. எந்த மாநிலத்தில் பிஹு திருவிழா கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் அஸ்ஸாம். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நீக்ரிட்டோக்கள், அதற்கு நேராக மதம். செகண்ட் ஒன் கடற்கரை பகுதிகள், அதற்கு நேராக இந்தியா. தேர்ட் ஒன் ஜொராஸ்ட்ரியம், அதற்கு நேராக மீன்பிடி தொழில். ஃபோர்த் ஒன் வேற்றுமையில் ஒற்றுமை, அதற்கு நேராக இந்திய இனம். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் நீக்ரிட்டோக்கள் இந்திய இனம். கடற்கரை பகுதிகள்னா மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம்னா மதம். வேற்றுமையில் ஒற்றுமைனா இந்தியா. செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? பாரபட்சத்திற்கான காரணம் அல்லாது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ சமூகமயமாக்கல். ஆப்ஷன் ஆ பொருளாதார நன்மைகள். ஆப்ஷன் இ அதிகாரத்துவ ஆளுமை. ஆப்ஷன் இ புவியியல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ புவியியல். செகண்ட் கொஸ்டின் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது. பாகுபாடு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ பாலின பாகுபாடு. ஆப்ஷன் ஆ சாதி பாகுபாடு. ஆப்ஷன் இ மத பாகுபாடு. ஆப்ஷன் இ சமத்துவமின்மை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாலின பாகுபாடு. தேர்ட் கொஸ்டின் பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாவதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. ஒத்த கருத்து பாலின அடிப்படையில் உருவாவதல் பெரும்பாலும் எப்படி சித்தரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ திரைப்படங்கள். ஆப்ஷன் ஆ விளம்பரங்கள். ஆப்ஷன் இ தொலைக்காட்சி தொடர்கள். ஆப்ஷன் இ இவை அனைத்தும். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும். ஃபோர்த் கொஸ்டின் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். எந்தெந்த புத்தகங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதினார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ இந்தியா 2020. ஆப்ஷன் ஆ அக்னி சிறகுகள். ஆப்ஷன் இ எழுச்சி தீபங்கள். ஆப்ஷன் இ இவை அனைத்தும். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும். ஃபிஃப்த் கொஸ்டின் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. பாரத ரத்னா விருது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 1997. ஆப்ஷன் ஆ 1996. ஆப்ஷன் இ 1995. ஆப்ஷன் இ 1994. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1997. சிக்ஸ்த் கொஸ்டின் விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு. முதல்ல விஸ்வநாத் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 1985. ஆப்ஷன் ஆ 1986. ஆப்ஷன் இ 1987. ஆப்ஷன் இ 1988. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ 1988. செவன்த் கொஸ்டின் இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. எந்த விளையாட்டில் இளவழகி சிறந்து விளங்கினான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ செஸ். ஆப்ஷன் ஆ மல்யுத்தம். ஆப்ஷன் இ கேரம். ஆப்ஷன் இ டென்னிஸ். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் இ கேரம். 8th கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 14(1), ஆப்ஷன் ஆ 15(1), ஆப்ஷன் இ 16(1), ஆப்ஷன் இ 17(1. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 15(1). 9th கொஸ்டின், பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? பாரத ரத்னா விருது பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ 1990, ஆப்ஷன் ஆ 1989, ஆப்ஷன் இ 1988, ஆப்ஷன் இ 1987. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1990. 10th கொஸ்டின், 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம்? எந்த மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ளனர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ நாமக்கல், ஆப்ஷன் ஆ சேலம், ஆப்ஷன் இ கன்னியாகுமரி, ஆப்ஷன் இ சிவகங்கை. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ கன்னியாகுமரி. ரோமன் லெட்டர் 2 பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாரபட்சம், அதற்கு நேராக தீண்டாமை ஒழிப்பு. செகண்ட் ஒன் ஒத்த கருத்து உருவாதல், அதற்கு நேராக மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. தேர்ட் ஒன் பாகுபாடு, அதற்கு நேராக சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஃபோர்த் ஒன் பிரிவு 14, அதற்கு நேராக தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. ஃபிஃப்த் ஒன் பிரிவு 17, அதற்கு நேராக பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் பாரபட்சம்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாதல்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடுனா மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. ரோமன் லெட்டர் 3 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஒருத்தரை பற்றி எதிர்மறையாக இல்லைன்னா தாழ்வான முறையில் கருதுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஒத்த கருத்து. செகண்ட் கொஸ்டின், டேஸ் ஆம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்? எந்த ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ராமேஸ்வரத்தில் 1931. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் டேஸ்? முதல்ல இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். ஃபோர்த் கொஸ்டின்,
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஸ். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 5th கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் டேஸ். எந்த மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் தருமபுரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.